DAC Developers presents Behind Woods Tamil புத்தாண்டு ராசி பலன் 2026 powered by Saubhagya Home and Kitchen Appliances, Arabian Garden Seafood Restaurant, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Air Fiber Wi-Fi, Howda Pay powered by Workabi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township, Premium Plots, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, Natural's world's fastest growing saloon chain. DAC Developers presents Behind Woods தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2026 powered by Saubhagya Home and Kitchen Appliance, Arabian Garden Seafood Restaurant, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu #1 trusted learning platform, Air Fiber Wi-Fi, Howda Pay powered by Workabi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township, Premium Plots, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, Natural's world fastest growing saloon chain. தனுசு ராசிக்காரர்கள், குரு ஆதிபத்திய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளோ உடற்பயிற்சி செய்தவர்கள் இந்த நல்ல சனியுடைய காலகட்டத்தில் பண்ண மாட்டார்கள். இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ். திருக்கொல்லிக்காடு விசேஷமான பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று விட்டு வருவது விசேஷத்தையும் அனுகூலத்தை தரும். அதே போல் திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும். இந்த 2 கோயில் வருடம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நல்லது நடக்கும். அது யாராக இருந்தாலும் நீங்கள் இதை ஃபாலோ செய்வது நன்மை ஏற்படுத்துது. கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் ஹார்மோன் குறைபாடுகள், கழுத்து பகுதிகள் சுளுக்கு, நடக்காதனால், உடற்பயிற்சி செய்யாதனால் பாதத்தில் தொந்தரவு, நகங்களில் தொந்தரவு, முட்டுகளில் தொந்தரவு எல்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஜோதிடத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதே சமயம் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றலாம், வெளியிடத்தில் காப்பாற்றலாம். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக சுபவிரயம் ஏற்படும், தைரியம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படும். இரத்தபந்த உறவுகளில் இருந்த பாதிப்புகள் ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். ஜூன் மாதம் வரை பெற்றோர், பெரியோர், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு விட்டு கொடுத்து வெள்ளை கொடி காட்டுவது நன்மை தரும். அஷ்டமத்தில் குரு வருகிறதே என்று யோசிக்காமல் நன்றாக தூங்குவதற்கு முயற்சி செய்வதும், உடற்பயிற்சிக்கு செய்வதும், வேலைக்காரர்களை நினைச்சே வாழ்வது, வேலையாட்கள் நம்மளை இதை செய்வார்களோ, அதை சொல்வார்களோ, இப்படி சொல்வார்களோ, உடன் வேலை செய்பவர்கள் நம்மளை இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று அவர்களே நினைத்து வாழ்வதெல்லாம் தவிர்த்து விடுவதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை தவிர உணவு கொடுப்பது விசேஷத்தையும் அனுகூலத்தையும் பராபவ வருடத்தில் கொடுக்கும். பராபவ வருடம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ஒரு சில நாட்களிலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளவே 8ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ இதன் காரணமாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நோய் குணமடையும். நோய் 11ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கிறதுனால கேதுவுக்கு நோய் குணமடையும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு பிஆர் சிட்டிசன்ஸ்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசி அதிபதியே 8ஆம் இடத்துக்கு நீர் ராசிக்கு போகிறதுனால வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா தொழில் முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா தோல்வி தரும். வேலையில் இருந்துட்டு தொழில் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் தோல்வி வரும். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது மட்டும் இல்லாமல் கேது பகவானும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதிகளில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடாது. வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை இல்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐவிஎஃப் முறையிலாச்சும் கண்டிப்பாக இந்த ஆண்டு குழந்தை கிடைக்கும். ஸோ வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். லோன் போட்டாவது கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் உணவு விஷயத்தில் உஷாராக இருக்கணும். பார்ட்னர் மூலமாக கேது பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் காரணமாக பார்ட்னர் கணவன் மனைவிக்குள்ளே அந்த அன்னோன்யம் கொஞ்சம் மகிழ்ச்சி குறைவாக இருக்கும். சின்ன சின்ன வீட்டுக்குள்ளே பனிப்போர் வந்துகிட்டே இருக்கும். ஒரே வீட்டில் பேசிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பொறுமை நிதானத்தை கைவிடுங்க, கோவப்படாதீங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் அர்த்தாஷ்டம் சனியை 4ஆம் இடத்துல சனி இருக்கார். 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ஜூன் 1ஆம் தேதி அந்த சனிக்கு குருவுடைய பார்வை வருது. அதனால் அர்த்தாஷ்டம் சனியை பற்றி கவலையே பட வேண்டாம். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள், தாய்க்கு மூட்டு வலி, முதுகு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையில்லாமல் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குடியிருக்கிற வீடு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அல்லது தொழில் விஷயமாக இடமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அல்லது அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்துல, அதாவது மெட்ராஸுங்கிறது நீங்கள் வந்து திருநெல்வேலியில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் மாதிரி இடங்களில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படியும் வந்து இந்த வருஷம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் மாற்றம் விரும்புவவர்களுக்கு வேலை வாய்ப்பு மாற்றங்கள் கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 27 வரை குருபலம் இருக்குது. அந்த குருபலத்தில் வந்து திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் உண்டு, அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். இந்த வருஷம் தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 14 பங்கு, விரயம் 11 பங்கு, 3 பங்கு உங்களுக்கு வந்து மிச்சமாகுது. அதனால் மிச்சமான பணத்தை வச்சு வீடு மனைகள் வாங்கலாம். இந்த வருஷம் ஒரு முறை அவசியமாக ஒரு ராமானுஜரையோ அல்லது ராகவேந்தரையோ வழிபாடு செய்தால் இந்த வருஷம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. துணிச்சலும் தைரியமும் எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 9ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறார். இந்த கிரக பலன்களை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் சிறு பிரச்சனைகள் வரும், அது பயப்பட வேண்டாம். வருகின்ற ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி பிறகு அந்த நிலையும் சரியாயிடும். வேலை தேடுறவங்களுக்கு, வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு இதுக்கு நல்ல காலம், முயற்சி பண்ணுங்கள், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி தொழிலில் பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டி விற்கிங்க. அதேமாதிரி ஆண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கஷ்டம் இருக்கும், அதை பற்றி பெரிதாக ஒன்று கவலைப்பட வேண்டாம். குரு பார்வை உங்களுக்கு சரியாக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, சுகரு, தைராய்டு, பிபி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாத்திரை போட்டுக்குங்க, பிரச்சனை எதுவும் வராது. மாணவர்கள் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும், அவங்க ஞாபக மறதி ஏற்படுறதுனால பெற்றோர்கள் மாணவர்களை கவனித்து கொண்டு அவர்களுக்கு நல்வழி காட்டுங்க. பெரியவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கை கால் வலி, நரம்பு வலியெல்லாம் வரும், அவங்கள ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள், வெளியே போகாமல் பார்க்க சொல்லுங்கள். வண்டியை பொறுத்தவரையிலும் நீங்கள் காரோ பைக்கோ புது வண்டி எதுவும் வாங்காதீங்க, வாங்கினீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. பெருசாக இந்த ஆண்டு சுபகாரியங்கள் எது இருக்காது. வீட்டு பராமரிப்பு பணிகளை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சனி பகவானை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். பிஹைண்ட் உட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் டாக் டெவலப்பர்ஸ், சவுத் இந்தியாஸ் ட்ரஸ்டட் ஹோம் டெவலப்பர். பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ், அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீஃபுட் டிஷஸ். இப்போது தமிழகம் எங்கும். சோஷியல் ஈகிள் ஏஏஎன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி, தமிழ்நாடு #1 ட்ரஸ்டட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஏர் ஃபைபர் வைஃபை, ஆல் இன் ஒன் பிளான்ஸ், வைஃபை, OTT, IPTV, Pay 6, Get 6 month free. Auda Pay powered by Workabi, unified platform for finance, accounts and HR. Karthipuram 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots, commercial plot with world-class infrastructure. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். நேச்சுரல்ஸ், வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் சலூன் செயின். டாக் டெவலப்பர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2026. பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், சோஷியல் ஈகிள் AI அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி, தமிழ்நாடு's #1 ட்ரஸ்டட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஏர் ஃபைபர் வைஃபை, ஹவுடா பே பவர்ட் பை வர்கபி. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்'s 200-acre ட்ரீம் டவுன்ஷிப், பிரீமியம் பிளாட்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா, ஆயுள் தரும் ஆயுர்வேதா, நேச்சுரல்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சலூன் செயின்.